பாலக்கோடு அருகே 75 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் விழுந்த சொகுசு கார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய குடும்பம். சிசிடிவி காட்சி வைரல். கர்நாடகா மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்தவர் ராகவன். இவர் தனது மனைவி, மகன் மற்றும் பேத்தி சொகுசு காரில் நேற்று திருச்சியில் உள்ள உறவினர் வீட்டின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாலை பெங்களூர் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். ராகவன் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது. பாலக்கோடு கொலசனாடி அருகே சென்று கொண்டிருந்த போது சொகுசு கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த சின்னசாமி என்பவரின் விவசாய கிணற்றில் விழுந்தது. தண்ணீருக்குள் விழாமல் கிணற்றின் பாதையில் உள்ள கரையில் தொங்கிக் கொண்டிருந்தது. சத்தம் கேட்டு வந்த கிணற்றின் உரிமையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக கிணற்றில் இறங்கி காரில் இருந்தவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக ராகவன் குடும்பத்தினர் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தேசிய நெடுஞ்சாலை மீட்பு குழுவினர் மற்றும் பாலக்கோடு டிஎஸ்பி ராஜசுந்தர் தலைமையிலான போலீசார் கிரேன் மூலம் சொகுசு காரை வெளியே எடுத்தனர். சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றில் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.